டெலிவரி ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. அதில நான் வந்து 1 மந்த் ஜிம் ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஜிம்முக்கு போகாம ஹோம் ஒர்க் அவுட்ஸு அப்படின்னு நான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த இயர் நான் டிசைட் பண்ணேன், எப்படியாச்சும் ரெகுலர் ஒர்க் அவுட் நம்ம பண்ணியே தான் ஆகணும். அது வந்து நம்ம வீட்டில் பண்ண விட மாட்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஜிம் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன், 1% ரூல்னு. 1% செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா அந்த ஹோல் இயரில் அது 37 டைம்ஸ் பெட்டராக இருக்குமா. ஸோ நான் வந்து சும்மா சாதாரணமாக இதெல்லாம் தெரியாமல் நான் எடுத்த ஒரு டெசிஷன் வந்து எனக்கு இது ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு. லைஃப்பில் நம்மளுக்கு ஃபேமிலியோ இல்லை மற்றவங்களோ நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டோ மோட்டிவேஷனோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே தான் நம்மளுக்கு வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எல்லாத்துலேயும் நம்மளே தான் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நம்மளே நம்ம தலை மேலே எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஹெல்த் தான் அது ஸ்பாயில் ஆகுது. அதை வந்து ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் அதில் வந்து சஃபர் ஆகும். அதனால ஒர்க் லோட்ஸை யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்மளே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும்.